செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த அதிபர் தேர்தலில் தமிழர்களினுடைய நிலைப்பாடு என்ன? ஈழத்தமிழர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த அதிபர் தேர்தலை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களினுடைய நிலைப்பாடு 3 வகையாக இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஒரு பகுதியினர் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். மற்றொரு பிரிவினர் இலங்கை அதிபர் தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒருவரை ஆதரிக்க வேண்டும். அது சஜித பிரேமதாசவானாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கேவானாலும் சரி, அல்லது அனுரா குமார திசநாயகவாக இருந்தாலும் சரி, இதில் யாரோ ஒருவரை ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் இலங்கை தமிழர்களினுடைய பொது வேட்பாளர் என்று குறிப்பிட்ட பிரிவினரால் சொல்லப்படக்கூடிய அரியநேந்திரனை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இப்படி 3 விதமான நிலைப்பாடுகள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் காணப்படுவதாக இலங்கையிலிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதற்கு காரணம் என்ன? இலங்கையை பொறுத்தவரையில் பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்களினுடைய உயிர்களை காவு கொண்ட இலங்கை உள்நாட்டு போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் கூட வடக்கிலும் கிழக்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு இன்னும் அமைதி கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, இலங்கையினுடைய போர்க்குற்றங்கள் குறித்த உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற கூக்குரலாகவே நீடிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது தவிர்த்து அரசியல் தீர்வு என்பது இன்னும் கண்ணுக்கெட்டிய தொலைவில் தென்படவே இல்லை. இது தவிர போரினாலும் போருக்கு பின்னரும் சிதைந்த இலங்கை பொருளாதாரத்தின் காரணமாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பிழைப்புக்கான வழிகளோ அல்லது ஒரு கண்ணியமான வேலை வாய்ப்புகளோ கிடைக்காத நிலை இருக்கிறது. ஏராளமானோர் காணாமல் போகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது இருப்பிடம் குறித்து கூட இதுவரை தெரியவில்லை. இதை தாண்டி அவர்களுடைய நிலங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்களால் திட்டமிட்டு அமைப்பு ரீதியாக பறிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில்தான் இந்த இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்பது முதல் குற்றச்சாட்டாக சொல்லப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பாக இருந்தது. சம்பந்தன் மறைவுக்கு பிறகு அந்த கூட்டமைப்பு தகர்ந்து விட்டது என்பதை பார்க்கிறோம். அதே போல பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியிலும் கூட 3 விதமான நிலைப்பாடுகள் காணப்படுவதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அரியநேந்திரன் என்கிற அந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் இல்லை, சஜித் பிரேமதாசா இல்லை ரணில் விக்ரமசிங்கே, அனுரா குமார திசநாயக இது போன்ற வேட்பாளர்களில் ஒருவரை ஆதரிக்கலாம் என்கிற ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கலாம் என்று சொல்வதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே போல வேறு சிலர் இந்த 2 நிலைப்பாடுகளுக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ ஒரு திட்டவட்டமான கருத்தை தெரிவிக்காத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தகர்ந்து போய்விட்டது. இலங்கை தமிழரசு கட்சியிலும் கூட இப்படி குழப்பமான நிலைப்பாடுகள் இருப்பதன் காரணமாக அங்கு ஈழத்தமிழர்கள் இப்படி 3 விதமாக பிளவுபட்டிருக்கிறார்கள். இந்த அதிபர் தேர்தலை பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடுகளுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, இந்த தமிழர்களினுடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அது ஒற்றுமையான குரலாக ஒலித்தால்தான் அங்கு ஆட்சியில் இருப்பவர்களுடைய காதுகளை அது எட்டும். எனவே ஒரு பொது வேட்பாளர் என்கிற வகையில் அரியநேந்திரனை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மற்றொரு பிரிவினர் அரியநேந்திரனை தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆதரித்தாலும் கூட அவர் வெற்றி பெற முடியாது. காரணம், இலங்கையில் 75% பேர் சிங்களர்களாக மெஜாரிட்டியாக அவர்கள் இருப்பதன் காரணத்தினாக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தால் கூட அரியநேந்திரன் வெற்றி பெற முடியாது என்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது அது ஒரு அரசியல் தற்கொலை போல முடிந்துவிடும். வரக்கூடிய ஆட்சியாளர்களிடம் தமிழர்கள் அந்த பேரம் பேசும் உரிமையை இழந்துவிடக்கூடும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இப்படி 2 விதமான கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு பிரிவினரோ இந்த தேர்தலையே புறக்கணிக்க வேண்டும், இந்த ஒற்றையாட்சி முறை என்பதே தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கான அரசியல் ரீதியான பங்களிப்புக்கு வழி செய்ய முடியாத இந்த ஒற்றையாட்சி முறையின் கீழ் வாக்களிக்க கூடாது என்று ஒரு தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் செப்டம்பர் 21 இலங்கை தேர்தல் நடைபெறுகிறது. இதில் ஈழத்தமிழர்களுடைய வாக்குகள் எப்படி சிதறப்போகின்றன, யார் வெற்றி வரப்போகிறார், அப்படி வெற்றி பெற்று வரக்கூடியவர் ஈழத்தமிழர்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.